அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு எந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறோன்னா இருமொழி கொள்கை அண்ட் மும்மொழி கொள்கை. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரீசெண்ட்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி 50 இயர்ஸ் எபோ மேலே இருக்கிற நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை டோட்டலி சேஞ்ச் பண்ணணும். ஸோ எல்லா ஸ்டேட்டுக்கு மும்மொழி கொள்கை, அதாவது இங்கிலீஷ் கம்பல்சரி கோர்ஸ். அப்புறம் அவங்க அந்த ஸ்டேட் டிபெண்ட் பண்ணி அவங்க ஸ்டேட்டுக்குள்ள மதர் டங்கு கம்பல்சரி கோர்ஸ். அப்புறம் மூணாவது மும்மொழி கொள்கையில் மூணாவது மொழியாக எந்த மொழியும் எடுக்கலாம். இப்போ இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், இப்போ மலையாளம்னா மலையாளம், இல்லைனா தெலுங்குன்னா தெலுங்கு, கன்னடானா கன்னடா. அது நம்ம இஷ்டம், நமக்கு இஷ்டம், அதை எடுக்கலாம். அது ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்டும் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இருமொழி கொள்கையே போதும், அதாவது தமிழும் இங்கிலீஷும் போதும், மும்மொழி கொள்கை எங்களுக்கு தேவையில்லை. அதாவது மூணாவது ஒரு மொழியை எங்கள் மாணவர்கள் படிக்க வேண்டாம்னு இங்கே உள்ள அரசியல் கட்சிகள் எல்லாம் போராடுறாங்க. மூணாவது மொழியை யார் கற்றுக்கின்றான்னு சொல்லலை. அவங்க மூணாவது மொழி ஒட்டுமொத்தமாக தமிழக மாணவர்கள் படிக்கண்டான்னு அவங்க சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகத்தில் அதாவது அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைங்க தான் அரசு பள்ளியில் படிக்கும். ஸோ அந்த அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்க மட்டும் இருமொழி கொள்கை போதும். மற்ற இப்போ பணக்கார வீட்டில் உள்ள பிள்ளைங்க சிபிஎஸ்சி சிலபஸ், அப்புறம் இன்டர்நேஷ்னல் சிலபஸ் இங்கே படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் அவங்க மும்மொழி கொள்கையோ 4 மொழி கொள்கையோ 5 மொழி கொள்கையோ எத்தனை வேணால் படிக்கட்டும். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்க இருமொழி கொள்கையை படித்தா போதும். அவங்களுக்கு தமிழும் இங்கிலீஷும் போதும், வேறு லாங்குவேஜ் வேண்டான்னு சொல்லி இங்கே உள்ள தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின், அப்புறம் அவருக்கு பையன் உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் விஜய், அரசியல் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கேவலமான கட்சி ஆரம்பிச்சுக்க விஜய், அப்புறம் இந்த சூர்யா, இந்த மாதிரி நடிகர்கள் எல்லாமே என்னென்னா தமிழகத்தில் எதுக்கு நீங்கள் மும்மொழி கொள்கையை இம்போஸ் பண்ணுறீங்க, திணிக்கிறீங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட போராட்டங்கள். எனக்கு என்னென்னா, படிக்கிற மாணவர்கள் மும்மொழி கொள்கை என்ன, 4 மொழி கொள்கை என்ன, 5 மொழி கொள்கை என்ன, அது படிக்கிற மாணவர்களான தீர்மானிக்கணும். உங்கள் பிள்ளைங்க எல்லாம் எங்கே படிச்சு இப்போ விஜய் இருமொழி கொள்கையே போதும், சூர்யா இருமொழி கொள்கையே போதும்னு ஏன் இவ்வளோ படைக்கிறீங்க? உங்கள் பிள்ளைங்க என்ன இருமொழி கொள்கையாக படிச்சு? விஜய்க்கு பிள்ளைங்க இங்கிலாந்துலேயே கனடாவில் உள்ள ஸ்கூலில் தான் படிச்சு. இப்போ சூர்யாவுக்கு பிள்ளைங்க மும்பையில் படிச்சுட்ருக்கு, அங்கே போய் தமிழ் இங்கிலீஷுமா படிச்சுட்ருக்கு. அதனால் உங்கள் வீட்டு பிள்ளைங்க படிக்கிறது நீங்கள் தீர்மானிக்கிறது உங்கள் இஷ்டம். நாங்கள் உங்ககிட்ட நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை இந்த மாதிரி கோர்ஸில் விடுங்க, இந்த எஜுகேஷன் விடுங்க சொல்ல வரல. நீங்கள் என்ன சொல்லணும்னா, எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் இருமொழி கொள்கையை தான் எடுப்போம், மும்மொழி கொள்கை தேவைன்னு சொல்லுங்கள். அது ஒட்டுமொத்த பிள்ளைங்களை நீங்கள் எடுக்கணும். ஏன்னா ஒட்டுமொத்த தமிழர்கள் என்ன உங்களுக்கு அடிமைகளா? இருமொழி கொள்கையே போதும் சொல்லுங்க. அப்போ சரி, ஓகே, இருமொழி கொள்கையே போதும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க எஜுகேஷன் சிஸ்டம், அதாவது தமிழ்நாட்டில் இருக்க டீச்சர்ஸுக்கு எல்லாருக்கும் 100% என்ன இங்கிலீஷ் தெரியுமா? ஒரு ஐஐடியில் உள்ள ஒரு 3-4 பேரை கொண்டு வாங்க. இங்கே உள்ள எல்லா ஸ்டாஃபையும் நீங்கள் அவங்கள வச்சு இன்டர்வியூ பண்ணுங்கள். ஒரு வார்த்தை கூட தமிழில் பேசாமல் ஃபுல் பியூர் இங்கிலீஷில் எத்தனை டீச்சர்ஸ் அந்த எக்ஸாம் அந்த இன்டர்வியூவில் பாஸ் பண்ணாங்க பார்ப்போம். உங்களுக்கு என்னென்னா, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க இங்கிலீஷில் டோட்டலி அவுட்டு. 100 எடுத்தால் ஒரு 2%, 3% மட்டும்தான் அடுத்த லெவலில் போடுறாங்க இங்கிலீஷை வச்சு. பேலன்ஸ் எல்லாமே சாதா வேலையில் போய் அவங்க லைஃப் அதோட முடிஞ்சிடுது. சரி, இங்கிலீஷ் தான் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. சரி, மும்மொழி கொள்கை இன்னொரு லாங்குவேஜை கற்றுக்கிட்டோம். அது இந்தியா இருக்கட்டும், இல்லைனா தெலுங்காக இருக்கட்டும், இல்லைனா கன்னடமாக இருக்கட்டும், இல்லை மலையாளமாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும். ஸோ அதை கூட அவங்க லேர்ன் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேட்டில் கூட போய் அந்த பிள்ளைங்க அவங்களுக்கு நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணட்டுன்னு சொல்லி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் புதிய ஸ்கீமே கொண்டு வருது. எந்த ஸ்கீமை கொண்டு வந்தாலும் தடுத்து தமிழ்நாடு நான் தான்னு சொல்லிட்டு ஒரு இதுவும் கிடையாது. புரிஞ்சா அவங்களுக்கு? என்னன்னா, மும்மொழி கொள்கை வந்தால் அது ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட அவங்க அவங்க பண்ணட்டு. ஸ்டூடெண்ட்ஸால் ஏன் முடியாது? இப்போ தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸால் ஏன் முடியாது? பிள்ளைங்க ஏன் படிக்க மாட்டாங்க? ஒரு சின்ன குழந்தையிலே கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வச்சா தான் ஃப்யூச்சரில் அந்த குழந்தைங்களுக்கு லைஃப் பிரகாசமாக இருக்குது. இது என்னென்னா, ஏழைகள் பிள்ளைங்க மட்டும் இருமொழி கொள்கை படித்தா போதும், பணக்கார வீட்டு பிள்ளைங்க 4-5 மொழியும் படித்து அது எந்த நாட்டில் வேணால் போட்டு எந்த ஸ்டேட்டில் போய் வேணால் இது பண்ணட்டுன்னு சொல்லிக்க உங்களுக்கு உள்ள இந்த புத்தி எவ்வளோ கேவலமான மந்தமான புத்தி. இந்த மும்மொழி கொள்கை வந்தால் என்னென்ன உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை கேட்குறேன்? அப்படின்னா சரி, ஓகே, இருமொழி கொள்கையை தொடருன்னு நான் சம்மதிக்கிறேன். ஆனால் எல்லா ஸ்கூல்லையும் சிபிஎஸ்சி ஸ்கூலு, இன்டர்நேஷ்னல் சிலபஸ் ஸ்கூலு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல், எல்லா ஸ்கூல்லையும் இருமொழி கொள்கையை தொடரணும்னு சட்டம் போடுங்க, நான் சம்மதிக்கிறேன். இது பணக்கார வீட்டு பிள்ளைங்க மட்டும் நீ எந்த லாங்குவேஜான படி,
அதை நாங்கள் தடுக்க மாட்டோம். ஆனால் பாவங்க அது ஏழைகள், தினசரி கூலி வேலைக்கு போகிற ஏழைகள் வந்து இந்த லாங்குவேஜ் தான் படிக்கணும், இந்த இதுதான் படிக்கணும்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு கேவலமான அரசியல். இந்த அரசியல் வந்து அந்த கருணாநிதி காலத்தில் இருந்துகிட்டே அதை நீங்கள் தொடர்ந்து 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 எவ்வளோ கேவலப்படுத்துறீங்க இந்த தமிழ்நாட்டு மாணவர்களை. கேரளத்தில் உள்ளவங்க வந்து எந்த ஸ்டேட்டு போனாலும் அவங்க ஹிந்தி பேசுகிறாங்க, இங்கிலீஷ் பேசுகிறாங்க, மலையாளம் பேசுகிறாங்க, தமிழ் பேசுகிறாங்க. அவங்க லெவலே கிரேடே டாப்பில் இருக்குது. தமிழ்நாட்டை சார்ந்த வெளியில் போனால் ஹிந்தியில் ஒரு வார்த்தை தெரியாது. என்ன நான் வந்து கருணாநிதி வந்து அந்த கோஷ்டியில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அந்த இதில் தான் நானே பிறந்தேன். என்னால் வந்து ஒரு ஹிந்தி வார்த்தை தெரியாது எனக்கு. நான் அதர் ஸ்டேட்டில் போனால் கூட அங்கே உள்ள லோக்கல் பீப்புளை கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, அவங்களுக்கு ஹிந்தி தெரியும். என்னால் ஹிந்தி தெரியாது, கம்யூனிகேட்டே முடியாது. ஒன்றும் டோட்டலி ஒரு வேஸ்ட்லெஸ். சரி, நம்ம ஜெனரேஷன் தான் போச்சு. இப்போ உள்ள புது ஜெனரேஷனாக அது படித்து அடுத்த லெவலில் போட்டுன்னா இப்போவும் அந்த 1986 அந்த 90 அந்த பீரியடில் என்ன பண்ணீங்களோ திரும்பவும் அதையும் கொண்டு மக்கள்கிட்ட எதுக்கு திணிக்கிறீங்க? உங்கள் வீட்டு பிள்ளைங்க படிக்கணும்னா விட்டுருங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடு வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டு நாங்கள் வந்து வரி கட்டு தான் உங்களுக்கு எல்லாமே வந்து மாத சம்பளமும் இந்த கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கு. அந்த எங்கள் கட்டுன வரியே வேண்டி எங்கள் வீட்டு பிள்ளைங்களை இந்த லாங்குவேஜ் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன யார் அதிகாரம் கொடுத்தது? உங்கள் வீட்டு பிள்ளைங்க படிக்கணும்னா நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருங்க, அதை ஒரு நாட்டில் கொண்டுறாதீங்க. உங்கள் வீட்டு பிள்ளைங்க எல்லாம் ஹையரும் வேறு எஜுகேஷன் ஆக்ஸ்போர்டு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிலலாம் படித்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வாரி யாராச்சும் படிக்க வைப்பீங்க. எங்கள் மாதிரி ஆளுகள் பாவப்பட்டவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் தான் உண்டு. கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்ல எஜுகேஷன் வந்துன்னா அது எங்களுக்கு தான் நல்லது, எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு தான் நல்லது. அந்த பிள்ளைங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி தரேன். இன்றைக்கி நம்ம ஏரியாவில் வந்து கன்னியாகுமரி பார்டர், அந்த பார்டரில் வேலை பார்க்குற ஆளுங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா ஆந்திரா பார்டருக்கு கர்நாடகா பார்டரில் உள்ளவங்க எல்லாருமே ஈஸியாக அந்த ஸ்டேட்டில் உள்ள லாங்குவேஜ் ஈஸியாக பேசுவாங்க. நம்ம ஊரில் உள்ளவங்க எத்தனை கொத்த வேலைக்கு போகிறவங்க, மேஸ்திரி பண்ணி போகிறவங்க எல்லாம் அசால்ட்டாக ஹிந்தி பேசுவாங்க. ஏன்னா இங்கிலீஷை கம்பேர் பண்ணாமல் ஹிந்தியெல்லாம் அவங்களுக்கு ஈஸியாக வந்துடுது. ஸோ அப்போ வந்து தெலுங்கு ஈஸியாக வந்துடுது, மலையாளம் ஈஸியாக வந்துடுது, கன்னடா ஈஸியாக வந்துடுது. அப்போ ஈஸியாக வரதை அவங்க கற்றுக்கட்டும், அஃபிஷியலாக எடுத்து கற்றுக்கட்டும். எதுக்கு தடுக்கிறீங்க? உங்களால் வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஒரு சேஞ்ச் ஆச்சுன்னா வந்து அது ஒட்டுமொத்த நம்ம தமிழ்நாட்டு ஸ்டேட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டு ஸ்டேட்டில் இருக்க மாணவர்கள் வந்து ஃபியூச்சரில் படித்து இந்தியா ஃபுல்லும் அவங்க வந்து எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் ஹையர் போஸ்ட்டில் இருப்பாங்க. அவ்வளோ கடின உழைப்பாளிகள். அதனால் வந்து உங்களுக்கு வந்து அரசியல் பண்ணணும்னா அதை வேறு எதாவது வச்சுருங்க, அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் நீங்கள் வச்சுருக்காங்க, புரிஞ்சா? ஏன்னா வந்து நானே வந்து நம்மளே இப்போ என் ஜெனரேஷன்லேயே நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து தான் வந்து கஷ்டப்பட்டு படித்த இந்த லெவல் வந்து இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எங்களுக்கு அன்னைக்கே வந்து நீங்கள் கொடுத்த அந்த இங்கிலீஷ் ஆகட்டும், ஹிந்தி ஆகட்டும், இல்லை வேறு லாங்குவேஜ் அந்த அளவு எங்களை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா எங்கள் லெவலெல்லாம் இன்றைக்கி வேறு லெவலில் போயிருக்கு. அதில் முடிஞ்ச வரைக்கும் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள், அதாவது இந்த விஜய், சூர்யா, இந்த மாதிரி இந்த கூத்தாடிகள் எல்லாம் வந்து முதல்ல வந்து உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கோ அதே போல் அடுத்த வீட்டு பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை வரணும்னு நீங்கள் தீர்மானிங்க. அல்லாத உங்கள் வீட்டு பிள்ளைங்க மட்டும்தான் பெரிய ஸ்கூலில் படிக்கணும், பணக்கார வீட்டு பிள்ளைங்க மட்டும்தான் படிக்கணும், ஏழைங்கள் எல்லாம் படிக்கக்கூடாதுன்னு நினைக்க மென்டாலிட்டியை முதல்ல விட்டுருங்க. இருமொழி கொள்கை தொடரணும்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எல்லா ஸ்கூலுக்கும் இருமொழி கொள்கை தொடரணும். இல்லை மும்மொழி கொள்கை வேணும்னா எல்லா ஸ்கூலுக்கும் மும்மொழி கொள்கை வேணும். இது ஒரு ஸ்கூலில் மும்மொழி கொள்கை, சிபிஎஸ்சியில் மும்மொழி கொள்கை, 4 மொழி கொள்கை, இன்டர்னல் சிலபஸில் 4 மொழி கொள்கை, 5 மொழி கொள்கை, கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் இருமொழி கொள்கைன்னா நாங்கள் கண்டிப்பாக இதை எதிர்ப்போம். இங்கே உள்ள அதாவது இந்த ஆட்டு மந்த கூட்டங்கள் வந்து கண்டிப்பாக இந்த முறை வந்து வீழ்ச்சி அடையும். அவங்க வாக்குகள் எல்லாம் வந்து மும்மொழி கொள்கையை கொடுக்குற கட்சிக்கு உறுதியேற்போம். ஜெய்ஹிந்த்.